அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 19வது பகுதி. தலைப்பு: கருவறை நிலை, கனவற்ற நிலை, உண்மை அமைதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையாகவே நினைவிழந்த நிலை ஏற்படுகிறது. இயற்கையாக ஏற்படும் நிலை கனவற்ற உறக்கம். கனவற்ற உறக்கத்தில் நினைவில்லா நிலை, அதாவது எண்ணமற்ற நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் மூளை தன்னிலையில் ஓய்வாக இயங்குகிறது. உடல் முழுவதும் இயற்கையாகவே மூளையின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எண்ணம் இல்லாமலே இயங்குகிறது என்று கூறுகிறோம். உடல் அதிர்வலை இல்லாமல் மூளையின் அதிர்வலை மிக குறைந்த நிலையில் உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையைத்தான் மனிதன் அவனுடைய விழிப்பு நிலையிலும் அடைய அவனை அறியாமலே முனைகின்றான். மனிதன் கருவறையில் இருந்த உணர்வையும் கனவற்ற நிலையில் இருந்த உணர்வையும் திரும்ப திரும்ப பெற வேண்டும் என்ற உணர்வு அவனை அறியாமலே உள்தூண்டலாக 24 மணி நேரமும் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு கடவுளின் உணர்வாக, கடவுளை தேடுவதாக உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. இது அனைத்து உயிரினத்தின் அடிப்படை உணர்வாகும். பசி, காமம், வலி, பயம் போன்ற அனைத்தும் எப்போதும் உணர்வோடு இருப்பது. அதாவது இவைகள் ஏற்பட்ட உடனே உடலின் உணர்வுகள் தெரிந்துவிடும். அதே நேரத்தில் இவைகள் எல்லாமே அப்போதைக்கப்போது தோன்றும். ஆனால் அமைதி என்பது எந்நொடியில் தேவைப்பட ஒன்றாகவும் அமைகிறது. ஆனால் அமைதி என்பது எந்நொடியிலும் தேவைப்பட்ட ஒன்றாகும். உணர்வற்று இருப்பது போல் இருக்கும். ஆனால் உயிர் இருக்கும் வரை ஒவ்வொரு நுண்ணுடியிலும் அமைதி வேண்டப்பட்டு கொண்டே இருக்கும். உயிர் போகும்போது கூட அமைதியாக போக வேண்டும் என்று கூறுவது கூட இதனால் தான் என்பதை உணரலாம். இப்படிப்பட்ட அமைதி என்பது எண்ணம் ஒடுங்கிய நிலையாகும். அதே நேரத்தில் உடலில் ஏதாவது ஆரோக்கியம் குறைந்து உடலின் தொல்லைகள் ஆரம்பிக்கும் போது எண்ணங்கள் எழுந்து அப்போதும் அமைதி குலைந்து விடும். அதாவது உடலின் ஆரோக்கியம் குறைந்தாலும் அமைதியும் கெடும். அதே நேரத்தில் ஆரோக்கியமான உடலாக இருந்தாலும் அவனாக இல்லை என்றால் எண்ணங்கள் எழுது அமைதி கெடும். எண்ணங்கள் எழுந்து அமைதி கெடும். இதன் மூலம் ஆரோக்கியம் கெடும். அமைதி, ஆரோக்கியம் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன. இந்த இரண்டும் அதிர்வலை இல்லாமல் பயணிக்க ஒரு மனிதனுக்கு ஒழுங்கான உணவும் ஒழுங்கான எண்ணமும், அதாவது சுயவியல் உணவும் சுயவியல் எண்ணமும் கட்டாயம் வேண்டும். சுயவியல் பற்றி தனியாக பேச இருக்கின்றேன். அமைதி என்பது பொதுவானதாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் அமைதியும் அவரவரின் தனித்துவத்தை பொறுத்ததாகும். மரபணுப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருப்பதால் ஒவ்வொருவர் அமைதியும் அவரை பொறுத்ததாகவே அமைகிறது. அவ்வமைதியை பெற அவர் மட்டுமே பொறுப்பாகும். எப்போதெல்லாம் தனி மனிதனுக்கு அமைதி கெடுகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய நிலைத்தன்மையில் அதிர்வலை ஏற்பட்டு அதாவது எப்போதெல்லாம் அவருடைய தனி மனிதனுக்கு அமைதி கெடுகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய நிலைத்த தன்மையில் அதிர்வலை ஏற்பட்டு
இரண்டாம் எண்ணத்திற்கு இழுத்து செல்வப்படுவதை உணர முடியும். இரண்டாம் எண்ணத்திற்கோ சந்தேகத்திற்கோ இடமின்றி ஒவ்வொரு நொடியும் மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது, அதிலும் அந்நொடிகளில் அத்தனையும் மறந்து, தட் இஸ் டிரான்செண்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் மறந்து செயல்படும் நிலைதான் உண்மையான அமைதியாகும். காலத்தையும் இடத்தையும் தொடர்ந்து 24 மணி நேரம் மறப்பது உடனே வந்துவிடாது. அதற்கென்று நமது சுயவியலில் தொடர்ந்து ஒரு நொடி கூட மாறாமல் இருக்க வேண்டும். படிப்படியாக பயிற்சியில் கொண்டு வந்து விடலாம். சுயத்தில் இருப்பது என்பது சூழலை கருதி சில விதிகளுடன் ஏற்படலாம், சுருக்கமும் ஏற்படலாம். இதுதான் இறுதி சுயம் என்று கூறிவிட முடியாது. குழந்தையாக இருக்கும்போது இருந்த சுயத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் இன்றைக்கு எதிர்மறை மரபணு சிதைப்பாகவும் நேர்மறை மரபணு முனைப்பாகவும் உள்ளது. 24 மணி நேரமும் டிரான்ஸில் இருக்கும் நிலைதான் பேரின்பம் என்று கூறப்படுவதாகும். அந்த அமைதியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருந்து அதை எண்ணங்களாலும் சூழலாலும் இழந்த சித்தர்கள் புலம்பியவைகள் தான் ஞான புலம்பல்களாக வெளிவந்திருக்கின்றன. அதேதான் இன்றைய உலகில் ஸ்ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் என்ற நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. அன்றைக்கு சித்தர்கள் அத்தனையையும் விட்டுவிட்டு அனாதையாக அலைந்து கொண்டு நிர்வாணமாக இருந்து கொண்டு அகத்தில் ஏற்பட்ட எண்ணங்களினால் தாங்கள் வைத்திருந்த அமைதியை இழந்து புலம்பி இருக்கிறார்கள். இன்றைய மனிதன் அவனுக்கு வேண்டிய அடிப்படைகளை தாண்டி வானளாவிய ஆடம்பர வாழ்வை வாழ்ந்தும் அதிலும் திருப்தி இல்லாமல் இன்னும் வேண்டும் என்று அலைவதால் எதிர்மறையாக எண்ணங்கள் தோன்றி சைக்கோசோமேட்டிக் ஆகி மனவியாதிகளில் மாட்டி முழுவதும் அமைதி இழந்து தவிக்கிறார்கள். அந்த இழத்தலை தவிர்ப்பதற்காக ரிலாக்ஸேஷன் என்ற போர்வையில் மாது மற்றும் எல்லா பயிற்சிகளையும் செய்து பார்க்கிறார்கள். அது போதை பயிற்சியாக இருக்கட்டும், அது மெடிடேஷனாக இருக்கட்டும், அது யோகாவாக இருக்கட்டும், எதாயும் செய்து பார்க்கின்றான் மனிதன். இறுதியில் அதிலும் தனக்கு அமைதி கிடைக்காமல் இறுதியிலும் எல்லா விதமான எக்ஸ்ட்ரீம்களுக்கு செல்கின்றான். காரணம், உண்மையான அமைதி அவனுக்குள்ளே ஒழுங்காக இருக்கிறது என்பதை உணராத காரணத்தினால்தான் மனிதன் சிக்கி தவிக்கின்றான். தலைப்பு: நிகழ் உறுதலும் உண்மை அமைதியும். ஹேப்பனிங்ஸ் அண்ட் அப்சல்யூட் பீஸ். உண்மையான அமைதி ஒவ்வொரு நுண்ணுடியின் உடல் இயக்கத்திலும் அதற்கேற்ற ஒழுங்கான உணவின் முறைகளிலும் அவனுடைய அந்நொடியில் உள்ள மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், நேரம், பொருள் ஆகியவைகளை பொறுத்தே இருக்கிறது. ஒவ்வொரு நொடியிலும் அவனுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன்களுடைய விரிவாக்கம் அல்லது செயலாக்கம் அல்லது உள்நிலை, வளர்வு நிலை எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். அதை ஒவ்வொரு நொடியும் உணரவில்லை என்றால் உண்மையான அமைதியை பெற முடியாது. போன நொடியில் இருந்த ஒரு மனிதன் இந்த 8லும் அடுத்த நொடியில் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பான் அல்லது மாறிக்கொண்டே இருப்பான். இதை விட்டுவிட்டு ஏதோ பயிற்சிகள் யாராரோ சொல்கிறார்கள் என்று அலைந்து இருக்கும் அமைதியையும் இழக்கிறார்கள். ஒரு மனிதன் ஏதாவது ஒரு சில நொடிகள் தான் ஒன்றுமில்லாத நிலைக்குள் போகிறான், அதாவது நத்திங்னஸ் நிலைக்கு போகிறான். அந்த நிலையும் அவன் உணர்வோடு போவதில்லை, அவனை அறியாமலே போகின்றான். இந்த 2 நிலைகளும் குழப்பமான நிலைகள். ஆனால் எல்லா நேரங்களிலும் எதை உள்வாங்கினாலும் அவையெல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருந்தால்தான்
விழிப்புணர்வு ஏற்படும், விழிப்புணர்வு தொடரும். எல்லாம் ஒன்றுமில்லை இல்லாமல் இருக்கும் நிலையைத்தான் தியான நிலை, சமாதி நிலை என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒரே நிலையில் இரண்டும் முதலில் நடக்கிறது, அதாவது உள்வாங்குதல் நடந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உள்வாங்குதல் நடந்து கொண்டே எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு இருந்தாலும் இவைகள் இரண்டுமே இயல்புணர்ச்சியாக மாறிவிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்நேரத்தை தான் உணர்வோடு கூடிய சமாதி நிலை என்று கூறுவார்கள். அதாவது உணர்வோடு கூடிய எண்ணம் ஒடுங்கும் நிலையாகும். இந்நிலை இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால், இத்தனை பொறிகளும் திறந்திருந்தாலும் அத்தனை பொறிகளும் திறந்திருந்தாலும் உள்ளுணர்விலிருந்து அவர்களுக்குள் இருந்து ஏதோ ஒன்று எங்கு நோக்கியோ செல்ல ஆரம்பிக்கும். இந்நிலையைத்தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று கூறுகிறார்கள். எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வும் உலகமே மாயை என்ற உணர்வும் இடைவெளியில்லாமல் இருந்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் உலகத்தை விட்டே ஒதுங்கி அமைதியாக சென்று விட தூண்டும். இந்நிலையில் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எது உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கச் சொல்கிறது என்பதை கூன்றி கவனிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்குள் இருக்கும் அறிவினை காட்டிலும் ஒன்று நம்மை கவனிக்கிறது என்பதை உணர முடியும். அது ஒரு உணர்வாகும். பசியை தூண்டுவது உடலின் உணர்வு தானே. இதை போன்றே அறிவினால் அலசி பார்த்த பிறகுதான் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு ஏற்படும். இங்கேதான் நாம் வைத்திருக்கக்கூடிய அறிவின் ஆக்கிரமிப்புகள் நமக்கு கொஞ்சம் பயன்படும். பகுத்தறிவின் ஆக்கிரமிப்புகள் நமக்கு கொஞ்சம் பயன்படும். அனுபவத்தினால் ஏற்பட்ட அறிவுகள் நமக்கு பயன்படும். அதனால் இங்கே ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் நிலை ஏற்படும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவையும் நமக்குள்ளே உடனே உணர்ந்து விட முடியாத ஆதி உணர்வையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதனால் இவ்வுணர்வு அறிவின் அலசலில் கிடைத்தது தான், ஆனால் உடலின் உணர்வாக மாறிவிடுகிறது. இந்த உணர்விற்கு சக்தி வேண்டி கிடக்கிறது. அந்த சக்தியும் உள்ளிருந்து தான் கிடைக்கிறது. இவ்வுணர்வு நிகழ்வுறுதல் நிலையில் தானாக ஏற்பட வேண்டும். ஆட்டோ சஜஷன் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. பாண்டித்தியமும் விவாதமும் கைகூடாது. ஆனால் நிகழ்வுறுதலாக நடக்கும். எப்படி ஒரு மனிதன் தன் மனதில் இது கூடாது, இது முடியும் என்று முடிவெடுக்கிறானோ அது மாதிரியே உணர்வினால் இயங்கும் நிலைக்கு தள்ளப்படுவான். அவ்வுணர்வு நிலையில் அறிவுக்கு இடமே இல்லை. இவ்வுணர்வை உணர்ந்து கொண்டே இருப்பவர்கள் அதனுடைய போக்கினையும் தூண்டலையும் அனுபவித்து கொண்டே இருந்தால் எல்லாம் சாட்சிமயமாகிவிடும். சாட்சி என்பது எல்லாவற்றையும் மைக்ராஸ்கோபிக் மூலம் பார்க்கும் ஒரு ஆழ்நிலை உணர்வு நிலையாகும். இவ்வுணர்வைத்தான் இன்றைய போலிகள் சிலர் வியாபாரம் செய்துவிட்டனர். இந்த உணர்வின் வெளிப்பாடுகள் அருள் வாக்காகவும் இருக்கலாம், அறிவியல் வாக்காகவும் இருக்கலாம், அல்லது ஸ்பார்க்காக ஃப்ளாஸாக இருக்கலாம். இது விஞ்ஞான முறையில் கண்டுபிடிப்பாகவும் இருக்கலாம், அல்லது அவ்வுணர்வை நமது அறிவை கொண்டு மறுபடியும் கலந்து அதற்கு தக்கபடி சுயநலம் கலந்து விட்டால் அதற்குரிய நெகட்டிவ் நிகழ்வுகள் நியூட்டன் விதிப்படி நடந்தே ஆகும். அதனால்தான் உடலும் அறிவும் விழிப்புணர்வும் எப்படி இருந்தாலும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றன.